அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, சப்பாத்திக்கு நல்ல ஒரு சூப்பரான ஷைடிஸ் தாங்க. நான் குருமா தான் செய்ய போகிறேன். நிறைய வெரைட்டியில் நான் வந்து குருமா செஞ்சுருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 1-2மா கொஞ்சம் குறன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் தேங்காய் அரைச்சிருக்கேன். அதே சமயம் தக்காளி 2 பழமான தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். குக்கரை வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு மட்டும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சது ஒரு 1/2 கப்பு வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்சு சேர்த்துட்டு ஒரு பெரிய பழமான தக்காளியை எடுத்து நான் வந்து அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் தக்காளியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சுருங்கி வரணும். சப்பாத்திக்கு நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குருமா. நல்லா வதக்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி குருமா ரெடி பண்ணி பாருங்கள். நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ அதோட ஒரு சின்னதாக ஒரு கேரட் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 3/4 கப்பு இருக்கும். நான் வந்து பீன்ஸ் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கா நறுக்கி போட்டிருக்கேன். அதோடு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் நான் வந்து கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் சிக்கன் மசாலா இதுக்கு சேர்த்து செய்யுங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அந்த வெஜிடபிள்ஸை நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம ஏன் தக்காளி அரைச்சி போடுறோம் அப்படின்னா அதோட புளிப்பு சுவை உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. நம்ம கொஞ்சம் அதை அப்படியே அரிஞ்சு போட்டால் வதங்காத இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரியும் அதே மாதிரி வரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு திரும்ப வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த கொண்டக்கடலை பொடி எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது போட்ட உடனே நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்து தேங்காய் எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேங்க. ஒரு 4 சில்லு தேங்காய் இருக்கும். நான் அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி ஒரு 2 விசில் விட்டால் நமக்கு போதும். உங்களை அந்த வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தான் நமக்கு வந்து தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணியாக ஊற்றுறாதீங்க. திட்டமாக ஒரு 2-3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுறேன். ஒரு 2 விசில் கழித்து நம்ம வந்து பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் சப்பாத்தி ஒரு சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து சப்பாத்திக்கு குருமா ரெடி பண்ணலாம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காகவும் நல்லா வந்திருக்கு. எனக்கு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்திக்கு இது பூரிக்கு கூட நீங்கள் தொட்டுக்கலாம். இல்லாட்டி சாஃப்டான ஒரு இட்லியை கூட இந்த குருமா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டில் இருக்குங்க. ஃபைனலாக நான் வந்து மல்லி இலை தூவி அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேங்க. அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக செஞ்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.